ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் நல்லா காரசாரமான வண்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய அட்டகாசமான மசாலா எக் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி எக் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் எப்போதுமே நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாஸ்மதி அரிசி வேணுன்னா நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி கேரட், முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக வெங்காயத்தாள். இந்த சாதத்துக்கு நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த சாதம் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம வதக்கும்போது எக் ரைஸ் கூட சூப்பராக நல்லா முட்டை கலந்து வரும். இப்போ நம்ம எக் ரைஸ் தாளித்து விட்டுறலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. எண்ணெயிலே இஞ்சி பூண்டு விழுதுனுடைய பச்சை வாசனை நீங்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இதில் 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வெங்காயத்தாளில் இருக்க வெங்காயமும் சேர்த்து லேசாக நிறம் மாற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த எக் ரைஸில் நம்ம சாஸ் எதுவும் பயன்படுத்த போகிறதில்ல. மசாலாலாம் சேர்த்து காரசாரமாக இருக்கும். சின்னதாக ஒரு தக்காளி பழம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி பழத்தை நல்லா முதல்ல வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காய்கறிகள் சேர்த்தலாம். பாதி அளவுக்கு கேரட், கொஞ்சமாக முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை ஊற்றி ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம முட்டைக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறதுனால காய்கறி கூட நல்லா சேர்ந்து சாதத்து கூடையும் கலந்து வர்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், முட்டை எந்த அளவுக்கு உதிராக இருக்குது அப்படின்னு. முட்டை வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சாதம் சேர்த்துக்கலாம். நான் சாதத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கேன். முட்டைக்கும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் கலந்து விட்டுட்டு மசாலா பொடி எல்லாமே சாதத்தில் சேர்ந்ததுக்கப்புறமா உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டது, அதனால் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தாலையும் சேர்த்து கலந்துட்டு நல்லா சூடாக நம்ம பரிமாறணும் அப்படின்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.